சில பேர் சொல்லுவாங்க, அந்தணர்கள் இல்லாம நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் ஏர்வை ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம காலத்தின் சூழலை நம்ம கருத்துல கொண்டு நாமளே நம்ம வீட்டுல வந்து தர்ப்பணம் கொடுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பித்தளை தட்டு, ஒரு பித்தளையில ஒரு சொம்பு நீங்க வாங்கிக்கோங்க. அதுல தண்ணீர் எடுத்து அதுல வந்து நீங்க வந்து எள்ளை போடலாம். எள்ளு போடுறதுக்கான ஒரு வழிமுறை இருக்கு. அது கூட நிறைய பேருக்கு குழப்பம் வரும். நீங்க அது வேணாம். அந்த தண்ணியில வந்து எள்ளை போட்டுருங்க. எள்ளை போட்டுட்டு ஒரு சுத்தமான இடத்துல ஒரு மணப்பலகையை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு நீங்க அதுல வந்து உங்க கையில வந்து நம்ம இந்த இடத்துல, அதாவது இதுதான் வந்து நம்ம பித்ருக்களுக்காக நம்ம வந்து ஜலம் விடுற இடம். அந்த எள்ளு கலந்த தண்ணியை நீங்க வந்து அந்த தட்டுல வந்து இப்படி விடும்போது உங்க முன்னோர்கள் யாரு உங்க பேர் தெரியுமோ, இல்ல அம்மாவோ அப்பாவோ யாரோட பேரோ அவங்க பேரை சொல்லி நம்ம தர்ப்பயாமி 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 நம்ம வந்து 3 தடவை அந்த தண்ணீரை வந்து அதுல விடணும். அப்படி விடும்போது அது அவர்களுக்கு அந்த எள்ளும் தண்ணியும் நம்ம வந்து கொடுக்கும்போது அது அவர்களை சென்று சேர்ந்து நமக்கு நிறைய நன்மைகளை தரும்.